வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கராஜோனிட்டிலிருந்து. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30க்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கொடுமையான விஷயங்களை பார்க்குறோம். இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலுமே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டால் 12 ராசியுமே இக்கட்டான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் ஒரு நிழல் கொடுக்க போகிற விஷயமா குரு பயிற்சி நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை, உலகளாவிய மாற்றங்களும் சரி, ஒவ்வொருத்தருக்கோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நிறைய மாற்றங்களை நிகழ்த்த போகுது. ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் சரி, இந்த 2026 ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி, நிறைய நெருடலான சூழல்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆறுதலான நேரம் இந்த மொத்த உலகத்துக்கும் சரி, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சரி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். இதில் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படின்றது, இப்போ மேஷ ராசின்னு கொடுக்குறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசினா ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா சில பேர் என்ன இருக்கலாம்னா அவங்க மேஷ ராசியாக இருப்பாங்க, ஆனால் மிதுன லக்னமாக இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டுத்துக்கு உண்டான பலன்களை பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கொடுக்கறது பொது பலன்கள் தான். ஏன்னா உங்கள் சுயஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். பொது பலன்கள்லாம் அப்புறம் என்ன சார் வித்தியாசம்னா, ஒரு 60%லேருந்து 70% மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஒரு 30% தசாபுத்தி நிமித்தம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பொது பலன்கள் அப்போ ஏன் சார் நாங்கள் கேட்கணும்னா, ஒரு 60-70% மேட்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான தெளிவு பிறக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி குழப்பங்கள் இருக்குன்னா நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்து ஒரு தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி, அதுவும் உச்சத்தில் கடகத்தில் உச்சத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்படி உட்காரும். மறுபடியும் இந்த குரு பயிற்சி எப்படி சார் நடக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அடுத்த வருஷம் நடக்கும். அடுத்த வருஷம் நடக்கலாம். மறுபடியும் கடகத்துக்கு குரு வர 12 வருஷம் ஆகும். புரியுதுங்களா? அதனால இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது அது உச்ச நிலையில் மறுபடியும் உச்சம் அடைய இன்னொரு 12 வருஷம். 2026 இருக்கணும், நம்ம 2038 கிட்ட போக வேண்டியதாகிடும். புரியுதுங்களா? அதனால நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நேரம் வரதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான நேரம் இருக்கும். அதை தான் இன்னைக்கு இந்த உலகமும் சந்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சி கொண்டான பலன்களை நான் தெளிவாக தரேன். நம்மளுடைய பலன்கள் உங்கள் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரியோ குழப்பப்படுத்துகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ராசி பலன் பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. அதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ், இந்த சில சமயம் சில என்னோடய கிளைண்ட்ஸ் எடுத்து காட்டுவாங்க, இந்த டெம்ப்ளேட்ஸே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் பார்க்க போகிற ராசி, விபத்துக்குரிய ராசி, வேலை இழக்க போகும் ராசி அப்படிலாம் நம்மளோட பலன்கள் இருக்காது. நம்ம பலன்கள் வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில கடுமையான விஷயங்கள் இருக்குனாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறத ஒரு எளிமையான வாழ்வியல் முறையும் சரி, ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போன்னு முழுமையாக நம்புங்க. ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லும் போது அது இன்னும் தெளிவான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, நம்ம நேரம் கிடைக்காம ஒரு ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோடது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியான இடத்த நோக்கி போகிறோம், சரியான நபர்கள் நம்மக்கிட்ட சேர்கிறதுக்கு வழிவகை பண்ணி தரோன்றதுக்கான ஒரு வாசல் தான். ஸோ சப்ஸ்கிரைப்ன்றது நீங்கள் ஒரு வீடியோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும்போது அதை அக்னாலேஜ் பண்ணி இன்னும் எங்களை அதிகமான வீடியோஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கான செயல்பட தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லார் வாழ்க்கையில நடக்க போகுது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நான் ராசின்னு சொல்லும்போது ராசி லக்னம் அப்படின்னு கணக்கெடுத்துங்க. இப்போ மேஷ ராசி சொல்ல போகிறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம்னு எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்கள் ராசி என்னவோ லக்னம் என்னன்னு நீங்கள் பார்த்து தெளிவான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சிம்ம ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12 போய் உட்கார்றாரு. 12ன்றது விரயஸ்தானம். இந்த 12 இருக்க இந்த குரு பகவான் உங்களுக்கு 5க்கும் 8க்குமான அதிபதி. அதாவது 5க்கும் 8க்கு உண்டான அதிபதி உங்களுக்கு 12 போய் உட்காந்துருக்கான்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும், என்ன சார் விரயத்தில் போய் குரு உட்காந்துருச்சு, ஏற்கனவே எங்களுக்கு அஷ்டமத்து சனி, நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்ருக்கீங்க. அது வேலை செய்கிற இடமாகட்டும், தொழிலாகட்டும், நிறைய மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள், தேவையில்லாத இந்த வம்பு வழக்குகள், மற்றவங்களால பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது, ஒரு நிம்மதியற்ற சூழல், அதிகப்படியான அலைச்சல், ட்ராவல் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில்
ஒரு ஒரு 5 நிமிஷம் நிம்மதியாக உட்கார்ந்த நிமிடங்கள் அப்படின்றது இந்த அஷ்டமத்து சனி ஆரம்பித்த காலத்துலேருந்து ரொம்ப குறைவு. ரொம்ப ஒரு நெருடலான ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், ஏதாவது ஒன்று மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை, ஒரு சிக்கல் முடியறதுக்குள்ளே இன்னொரு சிக்கல். அதாவது ஒரு சிக்கலை சரி பண்ணிட்டுமே நம்ம அசந்து உட்கார கூட முடியாது, அவ்வளோ ஒரு இடர்பாடான ஒரு நேரம். இந்த குரு பகவான் 12ல் உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுக்கு பார்வை பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதாவது 4, 6, 8 பொதுவாக சொல்லப்படுற பலன்கள் வந்து நடக்கணும் அப்படின்னும் போது நடக்கக்கூடாத தசா புத்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 6, 8 12 விஷயம். நான் 4, 6, 8 இந்த பொதுவாகவே நிறைய வந்து இது கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான இடம் எல்லாரோட ஹாரோஸ்கோப்லேயும் பார்த்தீங்கன்னா. இந்த நேரத்தில் இந்த பார்வைகள் வந்து ஒரு ஒரு கடினமான இடத்துலலாம் பதியறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது ஒரு உச்ச பார்வை. அதாவது இந்த உச்ச பார்வை மறுபடியும் கடகத்தில் வந்து உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி குரு பகவான் அருள் புரியறதுக்கு இன்னும் 12 வருஷம் ஆகும். ஏன்னா எல்லாரும் நினைப்போம் குரு பயிற்சி அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் சார் அப்படின்றோம். ஆனால் இந்த உச்ச குருஸ்தானம் மறுபடியும் வருந்ததுக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும். இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு குரு வந்து 12ல் உட்கார்ந்து முக்கியமான இடங்களை பார்வை பார்க்குறது ஒரு ஒரு நல்ல தெளிவான நேரம். அதாவது ரொம்ப ஒரு ஓட்டமாக ஓடிக்கிட்டே இருக்கும், கால் வலி தாங்க முடியல, எங்கேயோ ஒரு இளைப்பாற நிழல் இல்லைன்னும் போது நமக்கு ஜம்முன்னு உட்கார ஒரு ஒரு சேரும் ஒரு ஃபேனும் கிடச்சா எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரம். உங்களுடைய அஷ்டமத்து சனி பாதிப்பை இந்த குரு பெரும்பாலும் குறைச்சிடுவார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா குரு நேராகவே சனியை பார்க்குறாரு. இது உங்கள் ராசிக்குன்னு கிடையாது, எல்லா ராசிக்குமே உண்டு. அவங்கவுங்க ராசிக்கு சனி என்ன பாதிப்பு கொடுத்தாரோ அதோட காரகத்துவம் குறையிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி பாதிப்பை ஒரு 50லேருந்து 60% குரு கண்டிப்பாக குறைச்சிடுவார். ஒரு நிம்மதியான சூழல், ஒரு நிம்மதியான நேரம், கொஞ்சம் இந்த தடை தாமதங்கள் விலகும், பிரச்சனைக்கு உண்டான விஷயங்கள் விலகுவாங்க. வேலையில் இருக்க ஒரு தெளிவான நிலை ஏற்படும். அப்பா இந்த வேலையில் இருக்கலாமா, வேலையை மாற்றிக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான முடிவு. இந்த நேரம் எப்படின்னாங்க இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இன்னும் அஷ்டமத்து சனி உங்களுக்கு முடியலை சரியா, அந்த ஒரு பீரியட் வந்து மறுபடியும் சஸ்டெயின் ஆகும்போது ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். உதாரணத்துக்கு சம்பாதிக்கும் போது நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த மாதம் வந்து சம்பளம் வந்தவொடனே ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகை எடுத்து நம்ம வச்சுப்போம், ஏன்னா மந்த் எண்டில் கஷ்டப்படும் போது அது உபயோகப்படும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஒரு வருடம் இந்த குரு பயிற்சி காலத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க, பிளான் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் ஒரு லிஸ்ட்டை எடுக்க முடியும்னா ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுத்து எழுதிக்கிங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இப்போ ரொம்ப ஒரு டாப் 10 பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கான வழிவாசல்கள் கிடைக்கும். ஸோ வேலை செய்கிறீங்களா, வேலையில் இருக்கலாமா, இல்லை வேறு கம்பெனி மாற்றலாமா, இல்லை வேறு பிரான்ச் மாறலாமா, இப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை செய்கிறதுல ஒரு சமாதானமான போக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப இழுபறியாக, ரொம்ப பிரச்சனையாக, ரொம்ப தலைவலியாக, ரொம்ப வேலை பலுவாக இருந்தது எல்லாமே உடஞ்சி ஒரு காமான சூழ்நிலை, ஒரு நிம்மதியான சூழ்நிலை, ஒரு மனசுக்கு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். தொழில் ரொம்ப நாள் தொழில் பண்ணுறோம் சார், இந்த அஷ்டம சனியில் நான் உடஞ்சி போயிட்டேன், கம்ப்ளீட்டாக நான் முடிச்சிடலான்னா உங்களோட சுயஜாதகம் உங்கள் தொழிலை அனுமதிக்கலை, தொழில் பண்ணுற அமைப்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்குன்னா இந்த மாதிரி காலகட்டம் வரும்போது தொழில் உடச்சி விட்டுரும். இல்லை உங்களுக்கு தொழில் பண்ணுற அமைப்பு நல்லா இருக்குது ஆனால் அஷ்டமத்து சனியால் பாதிப்பு இருக்குன்னா தொழிலை விடாதீங்க. இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு மரத்தில் இருக்க எல்லா இலையும் உதிர்ந்துடும், பார்த்துருப்பீங்க இந்த இலையுதிர் காலத்தில். அதுக்கப்புறம் துளிர் விட்டு வளர்ந்து நல்ல ஒரு செழுமையான ஒரு மரத்தை பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு நேரம், துளிர் விடக்கூடிய காலம். இந்த நேரத்தில் மரம் போயிடுச்சுன்னு நினச்சி நம்ம வெட்டி எடுத்துடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக உழைப்போடு செயல்படுத்துங்க. நிறைய நல்ல விஷயங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு நடக்கும். சரிங்களா? திருமணம் கைகூடும். இந்த அஷ்டமதி சனி ஆரம்பிச்சதுலேருந்து சார் இந்த கல்யாண விஷயம் ஆரம்பித்தது அப்படியே இழுபறியாகவே இருக்குது. சிலதெல்லாம் பிரச்சனையாக போய் முடிஞ்சு போச்சு, சில இடத்துல வாக்குவாதமே ஆகிப்போச்சு. அப்படின்றவங்களாம் கவலையப்படாதீங்க, நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைங்க, அதாவது உங்கள் 2 பேருக்குள்ளலாம் பிரச்சனை வராது, வேற ஒருத்தர்னால வேற ஒரு விஷயத்த பேச போய் ரொம்ப வாக்குவாதம் அதிகமாகி பழைய கதைகள்லாம் கலரி வச்சோ சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு கருத்து வேறுபடும். அதெல்லாம் சரியாகும், சமாதான போக்கு உண்டாகும், நிறைய முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. சில பேர் மறு வாழ்க்கை, அதாவது நான் திருமண முறிவு ஏற்பட்டுட்டு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கலாமான்னு இல்லைன்னு தெரியல, இந்த அஷ்டமதி சனி காலம் இன்னும் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேணான்றவங்க இந்த குரு பயிற்சி காலத்தை பயன்படுத்தி ஒரு திருமணம் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். வரன்கள் பார்க்கலாம், அமைப்பு ஏற்படும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கைகூடும். இந்த ஒரு வருஷம் எப்படின்னாங்க அஷ்டமத்து சனியை ஸ்டாப் பண்ணுறோம். இந்த ட்ரெயின் ட்ராக்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டோல் மாதிரி போட்டுட்டு 2 பக்கமும் வண்டியை நிறுத்திடுவாங்க.
உங்களுக்கு ட்ரெயின் ரொம்ப ஈஸியாக போகும், எந்த தடைகளும் இல்லாமல். பார்த்துருக்கீங்களா? 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணும். அந்த மாதிரி எல்லா கிரகங்களுடைய நெகட்டிவ் பார்வையும் குரு கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு பைபாஸில் போகிற மாதிரி, ஒரு தொல்லை இல்லாமல் ஒரு ட்ரெயின் ட்ராக்ல ஈஸியாக சுலுவாக எந்த தடையும் இல்லாமல் போகிற மாதிரி உங்கள் நேரம் இப்போ இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. வேலையிலேயாகட்டும், தொழிலையாகட்டும், திருமண வாழ்க்கையிலேயாகட்டும், குடும்பத்திலேயாகட்டும். சார் ஒரு இடம் ஒன்று இருக்குது, நான் ரொம்ப நாளாக வாங்கலான் இருக்கேன், வாங்க முயற்சி எடுங்க. இல்லை சார் இடத்த விற்கலான் இருக்கேன், எஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு இடத்த விற்கணுமா, நல்ல காசுக்கு போகும், அதை அழகாக பிளான் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எதுன மாதிரி போடாமல் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியுதா பாருங்கள். ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நல்லா இருக்குது, நேரம் நல்லா பயன்படுத்திக்கிங்க, இது பண்ணாதீங்க. சார் ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளமாகவே இருக்குது, மாறி மாறி ஒரு ஹெல்த் இஷ்யூ. எங்களுக்கு கண்டக சனியில் ஆரம்பித்த அந்த ஹெல்த் இஷ்யூ இன்னுமே சரியாகல. ஆமையா நம்ம கண்டக சனியில் உடம்பு பெருசாக நம்ம பார்த்துக்காம போயிட்டு வச்சுக்கோங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் அஷ்டமத்து சனியில் தெரியும். ஓகேங்களா? கொஞ்சம் ஹெல்த்துக்கு நீங்கள் கேர் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் சரியான டாக்டர் கிடைப்பாங்க, மெடிசன்ஸ் வேலை செய்யும், உங்களோட அந்த உடம்புக்கு அந்த மருந்துக்கும் சப்போர்ட் பண்ணி நல்லா வேலை செய்யும். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஒருத்தர்கிட்ட டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டாலே இல்லை எனக்கு நல்லா ஆயிடுச்சு சார், நல்ல கைராசியான டாக்டர் சார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு தன்னம்பிக்கை, அது உங்கள் உடம்பும் சப்போர்ட் பண்ணும், மருந்தும் சப்போர்ட் பண்ணும், நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். மாணவர்கள் இந்த அஷ்டமத் சனி காலம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரே பிரச்சனை, வீண் நண்பர்கள், வீண் தவறான சகவாசம், படிப்பில் பெருசாக ஆர்வம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ இது உங்கள் பையனுக்காக பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, என்னங்க அந்த பையன் ரொம்ப கோவப்படுறான், பெருசாக ஒரு இதுவும் இல்லை, எல்லாத்துலேருந்தும் ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த 1 இயரில் நல்ல மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும், படிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரியும். சரிங்களா? அதே மாதிரி வயது ஆனவர்கள், அதாவது 55 வயது 60 வயது கடந்து இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த அஷ்டமத்து சனிக்காலில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சின்றது உங்களுக்கு ஒரு பெரிய வெயில் அடிக்கிற இடத்துல ஒரு குடை மாதிரி, ஒரு பெரிய அழகாக ஒரு நிழல் கொடையில் நீங்கள் ஒரு சேரை போட்டு ஜம்முன்னு சாஞ்சு உட்காந்துக்கிற மாதிரி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு கரெக்டாக மெடிசன் சாப்பிடுங்க. பற்றியும் அந்த என்ன உணவு முறைகளை அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அது மட்டும் போதும். சிம்மராசி பொறுத்த வரைக்குமே செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறது, கோவப்பட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறது, இந்த நடிக்கிறவங்களை கூட மக்கள் ஏற்றுப்பாங்க, ஆனால் நேர்படம் இருக்கிறவங்களும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது? உங்கள் கோவம், உங்களோட கோவத்தை தான் மற்றவங்களுக்கு காட்டதே தவிர ஏன் நீங்கள் கோவப்படுறீங்கிறது என்றைக்கும் காட்டவே காட்டாது. பட் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களோட கோவத்தோட வீரியம் குறையும். கோவப்படாமல் ஒரு விஷயத்தை நல்லா கரெக்டாக பேசி புரிய வைக்கிற தன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? பொதுவாக இந்த 4, 6, 8 உயரத்தில் பார்வைகள் பதியும் போது பொதுவாக சுற்றி இருக்க ட்ரபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் சரி பண்ண முடியாத பிரச்சனை எல்லாம் இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகும். வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு, ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கேன், வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் மேன்மை, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு சொத்து பத்துக்கள் வாங்கிறது, வந்து சேர்றது, கணவன் மனைவியோட நல்ல அந்யோன்ய உறவு எல்லாமே நல்லா இருக்கு. நல்லபடியாக பயன்படுத்திங்க. அஷ்டமத்து சனி காலத்துடைய வலி வேதனையில் இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான அருமருந்து இந்த குரு பயிற்சி. நல்லபடியாக பயன்படுத்திங்க. சிவபெருமான் வழிபாடு ரொம்ப அவசியம். பிரதோஷ காலங்களில் தவறாமல் நீங்கள் வந்து ஒரு அபிஷேக பொருள் உங்கள் கையால் வாங்கி கொடுங்க, எது வேணால் வாங்கி கொடுக்கலாம். திருநள்ளாறு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அது ரொம்ப நல்லது. இந்த 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க திருநள்ளாரோடு சேர்ந்து திருக்கொல்லிக்காடும் போயிட்டு வர்றது ரொம்ப உத்தமம். அது போயிட்டு வாங்க. சனிக்கிழமையில காகத்துக்கு சாதம் வைங்க. இதெல்லாம் உங்களுடைய கர்மகாரகத்துவத்தை குறைச்சி நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழிவாசல் திறந்து தரும். நிறைய நல்ல விஷயம். அஷ்டமத்து சனி காலத்தில் குரு உச்சத்தில் உட்காந்து உங்களுக்கு செய்ய போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடக்க போகுது. தன்னம்பிக்கையோட தைரியத்தோட மட்டும் இருந்துருங்க, அது மட்டும் போதும். எல்லா விஷயமும் உங்கள் வீடு தேடி வரும். இதுவரை சொல்லப்பட்டதில் இந்த ராசி லக்னத்துக்குண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன் சார் பொது பலன்லாம் அப்போ இது எங்களுக்கு பொருந்தாதுங்களா? அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பாக 60% வரைக்கும் பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி, நட்சத்திரம், நீங்கள் பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் படி கொஞ்சம் கிரகங்கள் மாற்றம் அடையும். அதன்படி கொஞ்சம் மாற்றங்கள், அதாவது பலன்களுடைய தன்மைகள் மாறலாம். குரு வேற ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், நடக்கக்கூடிய தசா புத்தி, அது ரொம்ப முக்கியங்க. தசா புத்தி ரொம்ப முக்கியம். உங்கள் தசா புத்தி என்ன இருக்குது? ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 10% கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் 10% எவ்வளோ சார் வந்துன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 10,000 வந்தது சார். அதே 10,000 எல்லாருக்கும் வந்திருக்கும். 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு என்ன வந்திருக்கும்? 1000 ரூபாய் தான் வந்திருக்கும். இதே 10 லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு 1 லட்சம் ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் தான் இந்த பலன்கள் முழுமையாக இருக்கும். 60% மேட்ச் ஆகிற இந்த பலன்களை நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. இல்லை சார் எனக்கு ஒரு தெளிவான பலன்களை ஏன் ஜாதகப்படி நான் தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் எனக்கு கரெக்டாக இருக்கும். சந்தோஷம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி என்ன தெளிவான கேள்விகள் கேட்கணுமோ நீங்கள் கேட்டு அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி தாங்க. சரிங்களா?
ஜாதகமே நல்ல நேரம் வந்துச்சுன்னா யாரோ கதவு தட்டி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருவாங்கன்னோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நம்மளோட ஓட்டமும் முயற்சியும் எல்லாத்துலேயும் அவசியம். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதகம்ன்றது ஒரு வழி தான். ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, ஒரு கூகுள் மேப் பார்த்து போடுறீங்க, அப்பா டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். டிராஃபிக் இல்லைன்றதுக்காக நம்ம வண்டியில் ஏறி உட்காராமையோ ஓட்டாமையோ இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்னா கிடையாது. மாற்றங்கள் அடையும் சார். அப்போ சில நேரங்களில் டைம் பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்களே சார், எனக்கு அதனால பயமாக இருக்குது ஜாதகம் பார்க்கணும். ஒன்று புரிஞ்சுக்குங்க சார், நம்ம இப்போ ஒரு கூகுள் மேப்பில் ஒரு அட்ரஸ் போட்டு பார்க்குறோம். ஒரு பீக் டைம், ஒரு ஈவினிங் 5:30 மார்னிங் 8:30 இந்த ஸ்கூல் டைம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக காட்டும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட பயணத்தை சரி ஒரு மணி நேரம் லேட்டாக கிளம்பலாம், டிராஃபிக் தவிர்த்துக்கலான்றோம். ஸோ நம்ம நைட்டு கிளம்புறோம்னா எப்பயுமே பாருங்கள் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். இது சரியான நேர காலமாக இந்த செயல்பாடு செய்ய, அதுக்கண்டு எல்லாத்துக்கும் நேரம் பார்க்க முடியாது. ஒரு நல்ல நேரம், ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நல்ல நேரம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது, நான் நல்ல நேரம் தான் பார்த்துட்டு கிளம்ப முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பரிமாணங்கள் உண்டு. ஓகேங்களா? அதனால ஒரு ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டியாக மட்டும் எடுத்துட்டு செயல்படுறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் தொடர்ந்து பார்த்து ஒருத்தர்கிட்ட பார்த்து இன்னொருத்தர்கிட்ட பார்த்து, அதுவும் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து அவர் சொன்ன ஒருத்தர் மூலயமா பார்த்து இப்படி நிறைய பண்ணிட்டு the too many cooks will spoil the dishன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஒரு சமையல்காரங்க சேர்ந்து ஒரே ஒரு டிஷ்ஷை பண்ணாங்கன்னா அது வந்து நல்லபடியாக வராது. அந்த மாதிரி ரொம்ப நீங்களும் குழம்பி வாழ்க்கையும் குழம்பிக்கிட்டு வேண்டாம். ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டீங்களா, அதுக்கோட உங்களோட இறைவனோட அருளோட பிரார்த்தனையோட நீங்கள் முன்னோக்கி சொல்லுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் பார்க்குறீங்களா, இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் விருப்பம் முடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் ஒரு இலவசமான ஒரு போஸ்ட், இதில் ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், எல்லா ராசிக்கும் ஒரு வார்த்தை பலன், இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா, எப்போ நல்ல நேரம், எப்போ ராகு காலம், எப்போ யமகண்டம் உங்களுக்கு வந்து கையிலேயே இருக்கும். ஃபோனில் ஓப்பன் பண்ணவொடனே எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 2 பேஜில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஒரு ஊட்டமாக இருக்கும். உங்களுக்கு காலையில் பிளான் பண்ணும்போது இன்றைக்கி நான் இதை பிளான் பண்ணலாமா, நாளைக்கு இதை பிளான் பண்ணலாமா, தள்ளி போடணுமா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் நாங்கள் போடுற இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் அப்படின்ற ஒரு வழிகாட்டியை கையில் வச்சுக்கிட்டு பயணம்ன்ற ஒரு உந்துதலோடு நீங்கள் முன்னோக்கி செல்லும்போது எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும். கவலைப்படாதீங்க. இறைவன் அருளால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பமும் சரி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.